Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 977 part 1. ஓபன் பண்ணா ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு 4200 சாமுராய்ஸ் அந்த கைடோவையும் உரோச்சியும் காலி பண்றதுக்காக விரிகொண்டு போயிட்டு இருக்காங்க. அவனால கேவலம் ஒரு 11 சாமுராய்ஸை சமாளிக்க முடியல. அப்படி இருக்கும்போது 4200 பேர் வர்றாங்கன்னா இத்தனையும் கூட நம்மளும் வர்றாங்க. டெஃபினட்டா செருப்பு பிய அடிக்க போறாங்க. இப்ப இவங்க எல்லாம் அப்படியே பொடி நடையா டொக்காகையை போட்டுக்கு தான் போறாங்க. அங்க இருந்து தான் ஷிப் எடுத்துக்கிட்டு ஒனிகிஷிமா போகணும். போன உடனே கைடோவை காலி பண்ணும். இந்த பிளான்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பினிஷிங்ல உரோச்சி பினிஷ் பண்ணிட்டான். ஏன்னா நம்மளுங்க வந்து பார்க்கும்போது அந்த போர்ட்ல ஒரு கப்பல் கூட இல்ல. யாரோ வந்து இந்த இடத்த மொத்தமா அடிச்சு நொறுக்கி கப்பல் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுருக்கணும், இல்ல மூழ்கடிச்சிருக்கணும். ஆக்சுவலா அந்த போர்ட்டுன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த போர்ட்டுக்கே மாத்தினாங்க. இப்ப இந்த போர்ட்டும் தெரிஞ்சு போயிருக்கு. சரி, போட்டு போனா கூட பரவாயில்ல, வர வேண்டிய ஆளுங்க யாருமே வரல. கால் பண்ணி பார்த்தா நோ ரெஸ்பான்ஸ். யோகரோவும் பேசல, டாக்ஸ்டோ மஸ்கிட்டோஸும் பேசல, கிபியும் பேசல, லாவும் பேசல. கிண்ணெல்லாம் கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருவான். யோ, நாங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு பழி வாங்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோயா, எங்களோட ஓடனை ஏமாத்தி கொண்டிருக்காங்க. நாங்களே அன்னைக்கு செத்துருக்க வேண்டியதுதான். ஆனா இங்க வரைக்கும் வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது எங்க உயிரை விட மேலான காரணம். அதை நாங்க எப்படியாச்சும் செஞ்சாகணும். எனிமி ட்ரூப்ல 30,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. நம்ம இதுல வெறும் 4200 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. நாங்க மட்டும் போய் எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கனெக்ட் ஆகாத போன்ல கிடந்து கதறுன்னு கதறுவான். உடனே அஷுரா டோஜி கூப்பிட்டு கொஞ்சம் வானத்தையும் கடலையும் பாரு, கடவுளே காரி துப்பி வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது யாரு நமக்காண்டி ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு உடனே நம்மளுக பண்ண ஹெல்ப் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். அதாவது நம்ம லூஃபி டீம் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னு சண்டை போடுவோம்னு சொல்லி ஏன் கடைசியா கிளம்புற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப யாருமே வரலையே, அதனால வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. சோ கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட் எடுத்துட்டு கிளம்புற வழியை பார்ப்பாங்க. மொமோனோசுகே வேண்டவே வேண்டான்னு தடுப்பான். ஏன்னா இப்ப இவங்க போனாங்கன்னா டெஃபினட்டா சாவு உறுதி. அது எதுக்கு வழியாக போய் சாவணும், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் போட்டு தரலாமேன்னு ஒரு பிளான் சொல்லுவான். ஆனா பிரச்சனையே இப்ப அங்கதான். 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, நம்பிக்கையோட சண்டைக்கு வருவாங்க. இப்ப இந்த டைமும் ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா அடுத்த டைம் யாருமே வரமாட்டாங்க. இதுக்காகவே இவனுங்க வருஷ கணக்குல வெயிட் பண்ணிருக்கானுங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மறுபடியும் டைமை தள்ளி போட்டுட்டு இருந்தா இவங்களுக்கு ஒளியறதுக்கு வேற இடமே இல்ல. கஷ்டப்பட்டு இவங்க கண்ட்ரோலுக்கு வந்த உடோனியும் மறுபடியும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களே. இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், கைடோவோட ஆர்மி ரெபல்ஸ் எல்லாத்தையுமே நடு ரோட்ல நடு மண்டையில வச்சு ஒரே போடா போட்டு ரெண்டா பொளந்துருவான். அதுக்கப்புறம் யார் அவனை எதிர்த்து சண்டை போட வருவான், வாயை மூடிட்டு கப்சுப்னு அடங்கிடுவாங்க. அதனால வேற வழி இல்ல, நாங்க போகத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. மொமோனோசுகே விடமாட்டேன்னு அவங்கள தடுக்க ட்ரை பண்ணுவான். ஷினோபு விடமாட்டா. அவங்க பாட்டுக்கு போவாங்க இந்த சூசைடு மிஷனுக்கு. எல்லாரும் மூஞ்சியும் பாத்தீங்களா, செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி இல்ல. பின்ன சப்போர்ட்டுக்கு யாருமே வரலன்னா கவலைப்படத்தானே செய்வாங்க. ஆனா ஒரு 100 பேர் 200 பேர் வரல, மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, தெரிய கூட செய்யாது. ஆனா இங்க ஒரு ஈக்காக்கா கூட வரலையே. அண்ட் போர்ட்டையும் கம்ப்ளீட்டா அழிச்சு வச்சிருக்கானுங்க. வெதர் வேற வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில சண்டைக்கு கிளம்பிட்டானுங்க. மொமோனோசுகே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த உடனே கிண்ணுக்கு கடுப்பாயிருச்சு. நாங்க பின்வாங்குற மாதிரி இல்ல மொமோனோசுகே, எப்படியாச்சும் உள்ள பதுங்கி போய் பாஞ்சு போய் கைடோவோட தலைய கண்டம் பண்ணிட்டு தான் வெளியில வருவோம். கண்டிப்பா நாங்க வர்றது யாருக்கும் தெரியாது. எப்படி கான்பிடன்ட் லெவல பாத்தீங்களா, அந்த போர்ட்ல இருந்து இந்த போர்ட்டுக்கு மாத்தி இருக்கானுங்க. அதையே கண்டுபிடிச்சு விளாசுன்னு விளாசி அங்கேயும் லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனுங்க வர்றது கைடோக்கு தெரியாம இருக்குமா என்ன? ஏன் லாஸ்ட் டைமே இவங்க ஓடன் கூட போகும்போது ரவுண்ட் கட்டி வந்து நின்னால இப்ப மட்டும் எப்படி தெரியாம இருக்கும்? சைல்டிஷ் பாய் ஓடனை கூட்டு போறது சடனா எடுத்த முடிவு. இது மாச கணக்குல வச்சு கிளம்பி இருக்கானுங்க. அவன் அங்க இப்ப எந்த டிசைன்ல கொள்ளலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். இது கூட தெரியாம நைஸா தெரியாம உள்ள பூந்துருவானுங்களாமா. ஓகேக்கு தான் கரெக்டா சொல்லுவான். இது ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா நம்ம பிளான் ஒண்ணு விடாம அப்படியே பக்காவா லீக் ஆயிருக்குது அப்படின்ட்டு இப்ப சொன்னல, அந்த விஷயத்தை தான் அவளும் சொல்லுவா. அதான் ஓடனை கூப்பிட்டு போகும்போது கைடோ திடீர்னு வந்தானே, அந்த மேட்டர் தான். அப்படின்னா இப்ப எல்லாத்துக்குமே டவுட் வந்துருச்சு, இவங்களுக்குள்ள யாரோ ஸ்பை இருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணா இருந்தவங்க. சோ இவங்க கூட்டத்துக்குள்ளே ஒரு ஸ்பை இருக்கான்னு தெரியும் போது எப்படி கொல்ல முடியும்? சோ கிண்ணு அதெல்லாம் வேண்டாம், நம்ம போலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஒக்கிக்கு விடுறதா இல்ல, அவனை கண்டுபிடிச்சு வெட்டுனா மட்டும்தான் நம்மளால முன்னேறி போக முடியும் அப்படின்னு பயங்கர கோவத்துல சொல்லுவான். அஷுரா டோஜிக்குமே லைட்டா முன்னாடி டவுட் இருந்துச்சு, ஆனா அவன் அதை பெருசா கண்டுக்கலாமா. அப்புறம் டாக்ஸ்டோமுக்கும் ஒருத்தர் மேல டவுட் இருந்துச்சாமா. எப்படியே எல்லாம் மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்ஸும் அதெல்லாம் வேண்டாமா, ஏன்னா இவங்களே யாரு என்னன்னு தெரியாம சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஈஸியா எனிமி கிட்ட சிக்கி செத்துருவாங்க. அதனால அதை வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா ஒக்கிக்கு தான் பெர்ஃபெக்ட்டா சொல்லுவான். ஏன்னா இவங்க இப்படியே மூவ் பண்ணி போனாங்கன்னா
சொல்றான்னா இவங்களுக்கு வின் பண்ற சான்ஸே இருந்தா கூட டெஃபினட்டா வின் பண்ண முடியாது. ஏன்னா அவன் முதுகுல குத்தி இவங்க எல்லாத்தையுமே கொன்றுவான், இல்ல வேற ஏதாச்சும் டகால்ட்டி வேலை பண்ணி விட்டுருவான். அதனால அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளுறதா நல்லதுன்னு உடனே காஞ்சிரோ இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னுருவான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாருமே ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்தவங்க. என்னதான் இவங்க ஆளுகள்ல ஒரு ஸ்பை இருந்தாலுமே அவங்கள கஷ்டப்படுத்துற அளவுக்கு நம்மளால முடியல. மேபி அந்த கைடோவும் உரோச்சி அவங்கள பிளாக்மெயில் பண்ணிருக்கலாம்ல. இப்படி ஒரு ஆள் இருந்தும் கவனிக்காம விட்டது ஏன் தப்பு தான் அப்படி இப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாங்கிற மாதிரி தான் கின்னு சொல்லுவான். ஒக்கிக்கு வண்டியா திட்டுவான். ஏன்னா அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு ஓடன் உயிரோட இருந்திருப்பாரு. அதனால ஒழுங்கா கண்டுபிடின்னு கத்துவாளா. அப்பவும் அவனால முடியல, ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். காஞ்சர் வந்துட்டு ஒக்கிக்கு எப்படி ஃபீல் பண்றான்னு என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது. கின்னு உனக்கு ஒரு மேட்டர் சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பையே நான் தாண்டாமா. யாரு? காஞ்சிரோ. அட சண்டால பயல, கூடவே இருந்து சங்கல குத்தி இருக்கானே. யாராலையும் நம்ம முல்ல மெயினா கின்னால. ஏன்னா இவன் அவங்க கூட சேர்ந்து சாகர நிலைமைக்கு போனானே. அதான் ஓடன் தூக்கி பிடிச்சதுனால தப்பிச்சாங்க, இல்லன்னா அவனும் செத்துருப்பான். அது ஏன்னு கேட்டா அவனோட ரோலை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா அவங்க கூட சேர்ந்து சாகரதான் ஒரே வழி. அதாவது ஒரு சூசைடல் மிஷன் அவனுக்கு. ஒவ்வொரு நாளும் இவங்க கூடவே இருந்து இவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சு உண்மையா இருக்கிற மாதிரியே இருப்பான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க இன்ஃபர்மேஷனை ஒரோச்சிக்கு லீக் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாராலையும் நம்ம முல்ல எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க கஷ்டப்பட்டு போட்டு ஆளுகளை திரட்டி அவ்வளவு பிளான் பண்ணதை ஒரே செகண்ட்ல லீக் பண்ணிட்டான்னா அப்ப அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடாது. யாரையும் நான் ஹர்ட் பண்ணல, எல்லாத்துக்கூடயும் நல்லா தான் இருந்தேன். ஆனா இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் நான் அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு ஒண்ணு. ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணேன்னு அழுதுகிட்டே கேட்பாங்க. ஏன்னா காஞ்சிரோவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளாச்சே. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். என்னோட பேரண்ட்ஸை குரோசுமி கிளானுங்கிற ஒரே காரணத்துக்காக நடு ஸ்டேஜ்லயே வெட்டி கொன்னாங்க, அதுவும் என் கண்ணு முன்னாடி. சோ அந்த டைம்ல இருந்து அவன் மத்தவங்களுக்காண்டி வாழ்ற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா அவனால எதையுமே யோசிக்க முடியல அடுத்து என்ன பண்ணி வாழணும்னு. இவன் என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? ஈவினிங் ஷவர் காஞ்சிரோன்னு. அதாவது காலையில ஃபுல்லா நல்லவனா இவங்க கூடவே தான் இருப்பான். அந்த டைம் உயிரை கொடுனாலும் கொடுத்துருவான். ஆனா சாயந்தரம் நடந்த எல்லா மேட்டரையும் உரோச்சிக்கிட்ட சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தான் அவனோட முழு பேரை சொல்லுவான், குரோசுமி காஞ்சிரோன்னு. நல்ல வேலை இப்ப எல்லா மேட்டரையும் அவனே சொல்லிடுவான். அதனால கன்ஃபியூஷன் எல்லாம் போச்சு. என்னன்னா லாவோட ஆளுகளை புடிச்சிட்டு போன உடனே இவங்களோட அந்த பிளான் லீக் ஆச்சு. அதான் சிம்பிள்ஸ் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு அனுப்புனாங்களே, அது அந்த பிளான் லாவோட ஆளுகளால தான் லீக் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதை பண்ணது இந்த காவாலி பைய யாசோய் வந்து உயிரை கொடுத்து அந்த பிளானை எப்படியோ கவர் பண்ணி சமாளிச்சிட்டாரு. ஆனா அந்த மெசேஜ் என்ன பண்ணிட்டான், உரோச்சிக்கு நல்லா சூப்பரா அனுப்பி விட்டுட்டான். அப்படின்னா யாசோய் செத்ததே வேஸ்ட். இன்னொரு மேட்டரையும் கேளுங்க, இவன் முன்னாடி இருந்தே வேலையை பார்த்துருக்கான். இப்போ அந்த ஜோ ஐலாண்ட் இருக்குல்ல, அதை வந்து விவுரு கார்டு இல்லாம யாராலையுமே நெருங்க முடியாது. ஏன்னா அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு லாக் போஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகாது. அங்க ஜாக் வந்தான்ல அந்த யானை மண்டையன், அவனை வர வச்சது இவன் தான். சோ ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் எல்லா பிளானையுமே லீக் பண்ணது நான் தான்டா. இப்ப உரோச்சி எல்லா ரீஜனுக்கு போற பிரிட்ஜையுமே பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு. சோ யாராலையும் வர முடியாது. ஸ்டார் ஹேட்டோட ஷிப்பையும் பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த இடம்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் இங்க எந்த கப்பலும் இல்ல. எப்படி சூப்பரா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அட பாவி சண்டாளா ராதகா, எல்லா விஷயத்தையும் கூடவே இருந்து நல்லா சம்பவம் பண்ணிட்டியாடா பண்ணாட பயல அப்படின்ட்டு பச்சை பச்சா கொச்ச கொச்சா மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பானுங்க. வாயில வார்த்தை வரமடையுது, ஸ்டன் ஆகி நிக்குது. இன்னும் இவன் நிறைய ட்விஸ்ட் வைக்க போறான். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.